அமைதி காலங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பயிற்சியை அல்லது ஒரு கூட்டு நடவடிக்கையின் போது அமைதி கால இராணுவ ரீதியான கூட்டு ஒத்துழைப்பு பயிற்சிகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற போது இப்படி ஆயுத மோதல் ஒன்று ஏற்பட்டால், யுத்த சூழல் ஏற்பட்டால், உண்மையிலேயே அதனை ஏற்பாடு செய்தவர்கள், ஒழுங்கு செய்தவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது. நாங்கள் ஊகிக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்னவென்று சொன்னால், இவர்களுடைய இந்த தற்பாதுகாப்புக்கு அல்லது இவருடைய பாதுகாப்புக்கு காணப்படுகின்ற அச்சுறுத்தல்கள் என்ன என்பதனை நாங்கள் அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலி, அதாவது உபாயமுறை ரீதியாக அவதானிக்க வேண்டும். அவ்வாறு அவதானிக்க தவறியமையினை பல சட்ட நிபுணர்கள் இந்தியாவினுடைய ஒரு குறைபாடாக சொல்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இவ்வாறு இது ஒரு இராணுவ ரீதி, அதாவது நேவி என்று அழைக்கப்படுகிற கடற்படையாக இருந்தாலும் கூட இவர்கள் யுத்த சூழ்நிலைக்கு தயாராக இருக்கின்ற ஒரு நேவி அல்ல. இவர்கள் பயிற்சிக்கு வந்த ஒரு கருத்தரங்குக்கு வந்த ஒரு செயற்பாட்டுக்கு வந்த ஒரு குழுவினர் தான். ஆகவே இவர்கள் திரும்ப போகிற போது நிச்சயமாக இவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றால் அவர்கள் போகின்ற வலயம் ஆபத்தான வலயத்தை நோக்கி போகிறார்கள். அப்போ அந்த நிலைமையிலே நிச்சயமாக இந்தியா இவர்களுக்கு காப்பளித்து இவர்களை செல்ல விடாமல் தடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஏற்பாடு. ரெண்டாவது கட்டத்தை பார்க்கிற போது ஒருவருடைய உயிருக்கு அல்லது அவருடைய உடலுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை அந்த ஆபத்துக்குள் போகின்ற போது அவர்களை தடுக்காமல் அல்லது அதற்குரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யாமல் விடுவது ஒரு அரசு என்ற வகையிலே அது அவருடைய கடப்பாட்டை மீறியதாக கருதப்படும். சர்வதேச சட்டத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு நபருக்கு உடலுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற சூழ்நிலைகளை நோக்கி அவர்களை கதவடைப்பு செய்யக்கூடாது. அவர்கள் அவ்வாறு நாட்டுக்குள் வருகின்ற போது அவர்களை வரவேற்க வேண்டும், நாட்டை விட்டு போகின்ற போது அவர்கள் வெளியிலே ஆபத்து இருக்குமென போக விடாமல் தடுக்க வேண்டும். இது சர்வதேச சட்டத்தின் கீழ் காணப்படுகின்ற மரபு ரீதியான கோட்பாடாக இருக்கின்றது. தனிசேரா கொள்கையோடு இருக்கிற இலங்கை இந்த விடயத்திலே செயற்பட்ட விடயம் சம்பந்தமாக சர்வதேச ரீதியிலே பலரும் பாராட்டுகிறார்கள். இதனை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? உண்மையிலே கோகுல், இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும், இது அமைதி காலமாக இருந்தால் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கின்ற அல்லது கப்பல் உடைந்து தத்தளிப்பவர்களை பாதுகாக்க வேண்டிய மனிதாபிமான ரீதியான ஒரு கடப்பாடு இலங்கை அரசுக்கு இருக்கின்றது, ஒரு கடமை. இரண்டாவது நாங்கள் பார்க்கணும், இது ஆயுத மோதல், யுத்தம் நடைபெறுகிற சூழல். யுத்தம் நடைபெறுகின்ற சூழலிலே இலங்கை அரசானது யுத்த நிலைமையிலே இலங்கை அரசு நடுநிலையை வகிக்கின்றது. அணிசாரா கட்டமைப்பு என்கிற போது சர்வதேச ராஜதந்திர அரசியல் ரீதியாக போனாலும் கூட யுத்தம் நடைபெறுகின்ற போது இலங்கை அரசு ஒரு நடுநிலை அரசாக இருக்கின்றது. நடுநிலை அரசு என்ற வகையில் அவர்கள் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது என்பது அல்ல. உண்மையிலேயே ஒரு ஆயுத மோதலின் போது, யுத்தத்தின் போது தன்னுடைய எதிரி காயப்பட்டால், நோய்வாய்ப்பட்டால் அல்லது கப்பலுடன் தத்தளித்தால், சரணடைய முன்வந்தால் அல்லது பிடிபட்டால் அவர் ஒரு மனிதனாக கருதப்பட்டு அவருக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கி மனித நேயத்துடன் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் மனிதாபிமான சட்டம் சொல்கின்றது. அது தன்னுடைய எதிரிக்கு கூட. ஆனால் மூன்றாம் கட்ட நாடுகள், அதாவது நடுநிலை நாடாக இருக்கிற இலங்கைக்கு அதைவிட பெரிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஆபத்தான நிலைமையில் இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஆகவே இலங்கை அரசானது இந்த விடயத்தை அணுகிய முறை மிகச் சரியானது என்று தான் நாங்கள் கருத வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் இந்தியன் ஓஷன் சொல்லுவோம், இந்து சமுத்திர வலயமானது கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையினுடைய முன்மொழிவின் பேரிலே ஒரு அமைதி வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 71ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தீர்மானமாகவும் வந்திருக்கிறது. இந்த வலயத்திலே வல்லரசுகளுடைய அதாவது நாங்கள் மிலிட்டரி பேஸ்ன்னு சொல்லுவோம், இராணுவ தளங்கள் அமைக்கப்படக்கூடாது. இரண்டாவது, அணு ஆயுத ரீதியான பரிசோதனைகளோ அந்த கட்டமைப்புகளோ செய்யப்படக்கூடாது. மூன்றாவது, வல்லரசுகளுடைய இராணுவ நடவடிக்கைகளை இங்கு மேற்கொள்ளக்கூடாது. இதற்கு எந்த பிராந்திய அரசுகளும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது போன்ற 4 கோட்பாடுகளை முன்வைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது இலங்கையினாலே தான் முன்மொழியப்பட்டு அதனை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த உண்மையிலே தெரியும் 19 கடல் மைல்கள் அளவில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையினுடைய இறையாண்மைக்குட்பட்ட கடல் அளவு 12 கடல் மைல்கள். அப்போ 12 கடல் மைலுக்கு அப்பால் இருப்பதை நாங்கள் சொல்லுவோம் பிரத்திய பொருளாதார வலயம்னு சொல்லி. பிரத்திய பொருளாதார வலயம் அமைதி நோக்கங்களுக்கு தவிர வேறு எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட முடியாதுன்னு சொல்லப்படுகின்றது. ஆக இந்த வலயத்திற்குள் ஒரு தாக்குதல் நடைபெற்றிருப்பது, இவ்வாறான தாக்குதல் எதனை காட்டுகிறதுனால் இந்த அமைதி வலயத்தில் கூட ஒரு யுத்த சூழலாக மாற்றுகின்றனவை காணப்படுகிறது. இது
சர்வதேச சட்டத்தை மாத்திரமல்ல, இந்த பிராந்தியத்தினுடைய ஒத்துழைப்பு கூட அச்சுறுத்தலாக வரக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஆகவே தான் இதனை மும்முனையாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்தியாவினுடைய வகைப்பாகம் என்ன, இலங்கை அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, மூன்றாவது இந்த அமெரிக்க படையினரால் அமெரிக்காவினுடைய இந்த சப்மரின் சொல்கிறாங்க, இந்த நீர்மூழ்கி கப்பலால் செய்யப்பட்ட இந்த தாக்குதலானது கூட சர்வதேச சட்டத்தினுடைய வழிமுறையினை மீறுவதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் தாக்கியவர்கள் தாக்கத்தினால் காயப்பட்டவர்களை சேர்த்தெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று மனிதாபிமான சட்டம் சொல்கிறது. ஆகவே காயமடைந்தவர்களை தாக்குதலை நடத்தியவர்கள் பாதுகாக்க வேண்டும். காயப்பட்டவர்கள், அதாவது எதிரியானவர் தன்னுடைய ஆயுதத்தை தூக்கி தன்னுடைய போராடும் வரைக்கும் தான் எதிரி. அவர் எப்போது காயப்படுகிறாரோ, சரணடைகிறாரோ, பிடிபடுகிறாரோ அப்போது அவர் மனிதாபிமான ரீதியாக பாதுகாக்கப்பட்ட நபராக வருகின்றார். பாதுகாக்கப்பட்ட நபரை மீண்டும் தாக்குவது, அவரை கைவிட்டு விட்டு போவது ஒரு யுத்த குற்றமாக கருதப்படும். ஆக இவ்வாறு நடவடிக்கைகளையும் இந்த வலயத்திற்குள் செய்திருப்பதானது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இது இந்த வலயத்திற்குள் தொடர்ந்து அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய வரும். அந்த வகையிலே தான் இரண்டாவது கப்பலை கூட இலங்கை அரசு முன்னெச்சரிக்கையாக உண்மையிலேயே மிகவும் மிகவும் புத்திசாலித்தனமாக அணுகி அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். பாதுகாத்து வைப்பது கடமை. எப்போது யுத்தம் முடிவடையுமோ அல்லது எப்போது சந்தர்ப்பங்கள் மீள சூழல் சீரடையுமோ அப்போது அவர்களை சொந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கும். Find everything you need for your home, office, business and factory. Visit b2b.lk Marketplace.